ஒரு ஹாஸ்டலில் ஜன்னல் பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் உட்காந்து சுகந்தமாக காற்று கண்ணில் படுற மாதிரி அமைதியாக படிக்கலாம். மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சிடலாம். நீங்கள் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமா? அப்போ உலகத்தில் ரொம்ப ஈஸி நல்லது பண்ணுறது தான். நல்லது பண்ணிட்டு போயிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. நல்லது பண்ணிட்டு போயிடுங்க. தப்பு பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கூடுதலாக எஃபர்ட் எடுக்கணும். என்ன சிந்த பண்ண தண்ணி கொடுங்க. ஷீஸ் ஃபைன். ஏசியா ஓகே. கீப் த ப்ராசஸ் பெட்டர். இது ஒரு குப்பை தொட்டி, குப்பரை கவிழ்த்து வைங்க. எது வேணுமோ அது மட்டும் இதுக்குள்ளே இருக்கு. அடுத்தவங்க பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, கண்டதை பார்க்கறது, எதையோ ஒன்று இது பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? யாராவது குரங்கு பிடிக்கிறத பற்றி கேள்விப்பட்டீங்களா? படிச்சிருக்கீங்களா? நாங்கள் என்ன குரங்கு பிடிக்க போகிறோம் அப்படிங்களா? குரங்கு பிடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், லைஃபோட ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம் அது. இந்த குரங்கு பெரிய குரங்குலாம் டப்புன்னு கை நீட்டி பிடிச்சலாம் முடியாது, அடிச்சு போட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனுஷன் வாழ்க்கையில் பல விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை. இங்கே இது வைக்கிறதுக்கு ஒரு இடம் இதுதான். என்ன இருக்குன்னே கவனிக்கிறேன்னா லைஃப்ல தான் இருக்குடா. புரிஞ்சு முதவரிசையில் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. டீச்சர் ஒரு வார்த்தை, தம்பி மேலேயே இருக்கிறா, ஏன்டா புரிஞ்சுக்கணும், அவங்க அனுபவி. இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரங்கு எந்த இடத்துக்கு வந்து போய் கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க மரங்களில் ஏறி உட்காந்துவாங்க. குரங்கை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குரங்கு ரெகுலராக அந்த வரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பானை செஞ்சு வைப்பாங்க. அந்த பானை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர கனமாக இருக்கும், தூக்கிட்டு ஓட முடியாது, உடைக்கலாம் முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபேமாக செஞ்சுருப்பாங்க. அதோடைய வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும், கையை சும்மா எப்படிலாம் விட முடியாது. நம்ம லேடிஸ்லாம் வளைவு கூடாங்களா, அது மாதிரி கையை எப்படி வச்சு அப்படி தான் கையை குறுக்கி தான் உள்ளே விட முடியும். அது மாதிரி ஒரு சிறிய வாய் கொண்ட மிக அகலமான ரொம்ப வெயிட்டான உடைக்க முடியாத ஒரு பானையை செஞ்சுட்டு அதுக்குள்ளே பொரி உருண்டை, இழந்த வடை, எண்ணெய் பதார்த்தங்கள், வாசனையாக வரக்கூடிய எல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா ஸ்மெல்லை பார்த்தோன்னே தலைவர் டப்புன்னு வருவாப்புல. நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு பிடிச்சாலாம் குரங்கு பிடிக்கும், குரங்கு பிடிச்சாலாம் நமக்கும் பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை வச்சுக்கிட்டு அங்கே குரங்கு வரும். வந்த உடனே என்ன பண்ணோம், டபக்குன்னு கையை அப்படியே சின்ன வாயாக இருக்குல்ல, கையை இப்படி சுருக்கி படக்குன்னு போயிட்டு நம்ம பஃபேல போனோடனே 6 பீஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கோம்ல, அது மாதிரி கையில் மாற்ற பெருசாக இருக்க பொரி உருண்டை, எள்ளு உருண்டை, கடல உருண்டை இவ்வளோ அள்ளிட்டு இப்போ கையை வெளியில் எடுக்கும். வாய் சின்ன வாய், இப்போ கை பெருசாகி போச்சு. கை எப்படி விட்டுச்சுல, இப்போ கை இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இழுக்கும். ஐயோ இதெல்லாம் இழுக்கும். பானையிலிருந்து கை வெளியில் வராது, கத்த ஆரம்பிக்கும். சரி பானையோடு இழுத்துட்டு போயிடும். என்ன பண்ணும், கஷ்டப்பட்டு பானை இழுக்க ட்ரை பண்ணும், பானை வராது. ஏன்னா பானை ரொம்ப ஹெவியாக செஞ்சுருக்காங்க. அதோட கையில் இந்த மணிக்கட்டெல்லாம் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சு. பட்டு பட்டு பட்டுன்னு அந்த காலால் இன்னொரு கையால் வேக வேகமாக அந்த பானை அடைச்சி ஒடிச்சு அதை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி அது பண்ணும். கால் அடிபடும், கை அடிபடும், ஒழிய பானை உடையாது. கத்துன்னு கத்தும். பாவம் அந்த குரங்கு கையில் வச்சிருக்கிறது தேவையில்லாத பொரி உருண்டை, கடல உருண்டை, இழந்த வடை, அந்த முறுக்கெல்லாம் போட்டுட்டா கை சின்னதாயிரும், கை வெளியில் வந்துடும், நம்ம தப்பிச்சிடலான்னு அதுக்கு தெரியாது. கையில் வச்சிருக்க தேவையில்லாத பொரி உருண்டை, லொட்டு லுசுக்கெல்லாம் போட்டால் கை சின்னதாயிரும், கை வெளியில் வந்துடும், நம்ம தப்பிச்சிடலான்னு யாருக்கு தெரியாது? புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான். தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில வந்துருன்னு பாவம் குரங்குக்கு தெரியாது. தேவையில்லாத விட்டுட்டா ஜெயிச்சிடலான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லைஃப் அவ்வளவுதான். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விட்டாலே தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து விடும், அவ்வளவுதான். ஆனா தேவையில்லாத விஷயத்தை விடுறதுக்கு தான் ஒரு மைண்ட் வரும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது என்ன பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், ரைட் தானே? அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ண சொல்றீங்க, காலேஜ் வந்துருக்கக்கூடிய பசங்க நாங்கள் கையை காலையை கட்டிட்டு பொத்திக்கிட்டு எல்லாம் கிரேட் சொல்றீங்களா அப்படின்னு நான்லாம் சொல்லுவேன். ஹாப்பியாக இருக்கு, ஆனால் பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணு. சரி, குட் சிக்னல்ஸ் யுவர் பிரெயின். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். சில பேருக்கு நான் சொல்ற சிம்டம்லாம் இருக்கான்னு பாருங்க. 8 மணி நேரத்துக்கு நான் தூங்கினேன், ஆனால் காலையில் எந்திரிக்கல, டயர்டாக இருக்கா? காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. எந்திரிச்சு நேரமா எந்திரிச்சோமா, பாத்ரூம் போனோமா, குளிச்சோமா, ரெடியானோமா, வெளியில வந்தோமா, படிச்சோமா, போனை போட்டோமா, ஃப்ரெண்டுகிட்ட பேசணுமா, முடியல. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஆனா திரும்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு. பகல்லாம் தூக்கம் வருது, நைட்டு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது. ரைட்டா? ஏதோ ஒரு கடவுள் கண்டு தான் நான் விழிக்கிறேன். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா 2 பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் குற்ற உணர்வில் இருக்கிறீர்கள். உங்கள் ஃபோக்கஸ் இன்னும் பெட்டரா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க, உங்க ப்ராசஸ் இன்னும் பெட்டரா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. நம்ம பேட் சிக்னல் நம்ம பிரெயினுக்கு அனுப்புறோம், உங்களுக்கு கோபம் இருக்கு. யூ ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன், யூ வாண்ட் டு பி இன் யுவர் பெட்டர் வெர்ஷன். நீங்க ஒரு தவிப்புல இருக்கீங்க. நான் 2K கிட்ஸ்ல பேசுறப்ப நான் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து பழைய ஆட்கள் பேசுற சில விஷயங்கள் நான் பேசவே மாட்டேன். பிகாஸ் நான் அட்லீஸ்ட் ஐ ஹேவ் an opportunity to interact with the people on a daily basis in somehow, whether through colleges or my show. ஸோ எனக்கு ஓரளவு உங்களுக்கு பெட்டரா புரிஞ்சுக்க முடியும்.
I'm not your boomer uncle, don't worry. I completely understand what life goes on. எந்திரிச்சவனுமே ஏதோ டிஸ்ட்ராக்டட். ஸோ மேக் அ லைஃப் அ டிசிப்ளின் லைஃப். டிசிப்ளின் லைஃப் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, பழைய மாடலில் சொல்லப்பட்ட டிசிப்ளின் லைஃப். உங்கள் சொந்த உடம்பு குறித்து, உங்கள் சொந்த மனசு குறித்த டிசிப்ளின். பாடி ஃபிட்னஸ் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்கு கூட இப்போ மைண்ட் ஃபிட்னஸ் மேல நமக்கு இல்லை. ஓகேவா இல்லையா? எல்லாருக்கும் முன்ன கூட பாடி ஃபிட்னஸ் மேல ஒரு ஃப்ரீக்னஸ் வந்திருக்கல. அப்பெல்லாம் பசங்க இவ்வளவு பாடி ஃபிட்னஸ்ல ஃப்ரீக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஜிம்முக்கு போறதா இவ்வளவு போலாம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவனுக்குலாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மற்ற பசங்க சும்மா இருப்பாங்க. கேர்ள்ஸுமே இப்படிதான். பட் நவ் யூ கைஸ் ஆர் க்ரூமிங் யுவர்செல்ஃப் வெரி வெல் இல்லையா? 15 வருஷத்துக்கு முன்னால கன்னியாகுமரி மாதிரி இடத்துல உங்க அக்காக்கெல்லாம் எப்படி இவ்வளவு குரூம்ட் அவங்க மாதிரி இருந்தாங்களா? உங்க அண்ணங்கெல்லாம் இவ்வளவு குரூம்ட் அவங்க மாதிரி இருந்தாங்களா? ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ், இந்த பேண்ட்டுக்கு ஏற்ற சட்டை போடுறதுக்குலாம் இருந்தாங்களா? இல்லை. நீங்க ரொம்ப குரூம்டா இருக்கு. பசங்களாம் அவ்வளோ அழகா இருக்காங்க. நான் சொல்றது ஆம்பளை பசங்க முன்னோட ரொம்ப அழகா இருக்காங்க. டேட்டாவே சொல்லு. முன்னால பொண்ணுங்க தான் பியூட்டியா கான்சியஸா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. குரூமிங் அப்படிங்கிற விஷயத்துல பெண்களை போலவே ஆண் பிள்ளைகளும் அவ்வளவு தூரம் கான்சியஸா இருக்காங்க, அவ்வளவு நீட்டா இருக்காங்க. டப்புன்னு ஒரு பிரின்சிபல் ரூம்ல போறதுக்குனால வேகமா தலையை சீட்டு உள்ள போறாங்க. இல்ல என்ன நம்பி கை தட்டக்கூடாது, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவேன். தட் இஸ் ஃபைன், குட். நம்மளை குரூம்டா வச்சுக்கணும். வெளிப்புற தோற்றத்தையும் உடல் அமைப்பையும் மிகச் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுவதை போலவே அக அழகை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தோன்ற ஆரம்பிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம். The mental fitness is more important. We are giving importance to the physical fitness is absolutely fine. That's good, real, நல்லது. ஆனா உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுதல், அழகாக வைத்துக் கொள்ளுதல், பொருத்தமாக வைத்துக் கொள்ளுதல் எவ்வளவு முக்கியம் போல அதே போல உங்கள் அக அழகை சரியாக வைத்துக் கொள்வதும் அவசியமானதாக தெரிகிறது. அன்பார்ச்சுனேட்லி அது வெளியில் தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம அது கண்ணில் புலப்படலை என்றால் உங்க தாட்ஸ் தான் அது. உங்களுக்கு ஆர்ம்ஸ் ஏறி இருக்கு, ஷோல்டர் பெருசா இருக்குது, ஃபிட்டா இருக்கேன், டாலா இருக்கேன், தொந்தி இல்லாம இருக்கேன்னு சிக்னல்ஸ் இருக்குல்ல, அதே தான் அங்கேயும். உங்க ஃபோக்கஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீல் இருக்கு, வாழ்க்கையில தோற்ற மாட்டோங்கிற கவலை இல்லாத ஒரு மனப்போக்கு இருக்கு, அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணுங்கிற ஆசை இருக்கும். இந்த சிக்னல்ஸ்லாம் உங்க பாடியிலேருந்து உங்க மனசுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க ப்ராசஸ் இஸ் குட். கைஸ் பிலீவ் மீ, உடம்பும் மனசும் ஃபிட்டா சேர்ந்துருந்துச்சு அவனை தொடக்கூட முடியாது, அவனை தொடக்கூட முடியாது. Nothing is possible for those guys. ரெண்டு ஃபிட்டா அடிச்சு தூக்கி தொங்க விட்டு போயிட்டே இருக்கலாம். It's a great opportunity which I didn't have. இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் நிறைய கிடையாது. பழைய டீச்சர்களுக்குலாம் எங்க ஜெனரேஷன்ல பிள்ளைங்க மேல கோபம் தான். இவங்களுக்குலாம் பாவம் ரொம்ப ஆதங்கம் இருக்கு. ஐயோ இவ்வளவு இருந்து விட்டுறாங்களா? எங்க டீச்சர்ஸ்க்குலாம் எங்க மேல கோபம் இருக்கும். அவனுடைய தகுதிக்கு உண்டான வேலை இவன் செய்யாமல் இருக்கான் ஆத்திரம் தான். அக்கறை இருக்கும், நான் இல்லைன்னு சொன்னா. இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் இருக்கிறது ஆதங்கம். ஐயோ இவ்வளோ வாய்ப்பு வந்து பிள்ளைங்க விட்டுறாங்களே, நல்லது கெட்டதில் கெட்டதை போய் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, டே டு டே பயம் சுற்றி அதனால அவங்க டிசிப்ளின் பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப், செட் ப்ராப்பர் சிக்னல்ஸ் டு யுவர் பிரெயின். த ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெஸ்டினேஷன். நீங்கள் நெஞ்சில் குத்தி 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு போல அவங்க மென்டல் ஃபிட்னஸை சரியாக வச்சிருந்து தேவையான நேரத்தில் எடுத்து படிச்சுக்கலாம். 20 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக மண்டை ஏறிடும். ஏன்னா இந்த ப்ராசஸ் இந்த இதில் 256 GB தேவையில்லாத விஷயம் உள்ளவே இல்லை இல்லையா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே எல்லாரும் சீக்கோனில் எக்கச்சக்கமா வைப்போமா? ஒரு 256 GB இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு லேப்டாப்ல இருக்கு. டிலையும் பிலையும் நீங்க வச்சுப்பீங்க, சிஏ ஃப்ரீயா விடுவீங்க இல்லையா? அப்படிதானப்பா? ஒரு 80 GB அதுக்கு நீங்க ஒதுக்கிருந்தீங்கன்னா 40 GB கூட அதில் வச்சுக்க மாட்டீங்க. சிஸ்டம் வெயிட்ஸ் மட்டும் தானே அதுக்குள்ள இருக்கும். எதுக்கு அந்த 40 GB ஃப்ரீயா வச்சிருக்கீங்க? ப்ராசஸ்க்காக தான். அப்ப மண்டை ஃப்ரீயா இருக்கும். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி, அதை குப்பரை கவிழ்த்து வைங்க. தேவையான விஷயத்தை மட்டும் அதில் போட்டு வைங்க. அப்போ தான் ப்ராசஸிங் ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். கண்டதையும் போட்டு வச்சு எதுக்கு தேவையோ தேவையில்லாத எல்லாத்தையும் அள்ளி போட்டு வைப்போம், என்ன போவோம் என்ன ஆகிரும் அப்படின்னு போயிட்டே இருக்காது. தட் வில் கெட் ஸ்ட்ரக், தட் வில் கெட் கரப்டட், தட் வில் பி அஃபெக்டட், யூ வில் ஃபீல் டயர்ட். when your brain is tired, when your mind is tired, automatically your fitness is tired. எரிச்சல், கோபம், எவனை பார்த்தாலும் பிடிக்காது, எல்லாம் தப்பு பண்ற மாதிரி இருக்கும், துரோகம் செய்கிறார்கள். இப்போ அதனால அந்த பேச்சுக்கள் அதிகமாயிடுச்சு. சிங்கிள்ஸை பற்றி அவ்வளோ தூரம் பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவ்வளோ தூரம் பேசுறீங்க, பெஸ்டியை பற்றி அவ்வளோ தூரம் பேசுறீங்க, லவ்வை பற்றி அவ்வளோ தூரம் பேசுறீங்க, உலகத்தின் ஏகாந்தம் அற்புதம் காதல் தான் நட்பு தான் சண்டையெல்லாம் போடுறீங்க. ஆனால் 4 நாளில் ஸ்டேட்டஸில் நட்பு துரோகம் செய்து ஸ்டேட்டஸ் போடுறீங்க. பெண் என்பவர்கள் ஏமாற்றி விடுவான்னு போடுவீங்க. ஆம்பளைலாம் முரட்டு பையன் அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களாம் போடுறீங்க. இந்த காலத்து பாய்ஸ் எல்லாம் வேஸ்ட், யூ நோ மை டேட் அண்ட் பிரதர் ஒன்லி த பெஸ்ட் பீப்புள் எவர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு போடுறீங்க. why it is happening? Because the process is not right. உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரைட் சிக்னல்ஸ் நமக்கு புரியவே மாட்டேங்குது. நான் திரும்ப உங்ககிட்ட சொல்ல வந்து நல்லா படிக்கணும்னே சொல்லலை, நல்லா படிக்கிறதுக்கான மூளையை ரெடி பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், அதை மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீதி எல்லாம் தானாத இடத்துல வந்து உட்காந்து. அதனால சொன்னேன், உறுத்தும் ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாதுங்க, அது உங்களுக்கு என்ன லாபம் தந்தாலும் சரி
அது எத்தனை மகிழ்ச்சி தந்தாலும் சரி, உறுத்தும் ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாது. மூணாவது முக்கியமான விஷயம், ஒன் லாஸ்ட்ங்கிற முட்டாள்தனத்தை தொடர். இதான் கடைசி முறை, இனிமேல் இதை செய்ய மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதமும் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் சத்தியம் பண்ணி மாப்பிள்ள, இதுக்கு மேலே கிடையாது, இன்னைக்கு தானே லாஸ்ட். இப்படி சொன்னவே கடைசி வரைக்கும் லாஸ்ட் கண்டுபிடிச்சல, கடைசியில் கடைசியுமா மாப்பிள்ள, கரெக்டாக கடைசியுமா, கடைசியோ கடைசின்னு போக வேண்டியதான், மொத்தமாக எல்லாம் தூக்கி போயிடும். என்ன இதெல்லாம் மகிழ்ச்சியினுடைய ஒரு பகுதி நம்மளாவே நினைச்சிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியுடைய பகுதி என்பது அற்புதமாக பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்றா? வாட் இஸ் ஹாப்பினஸ்? எது மகிழ்ச்சி? இந்த உலகம் எதெல்லாம் சொல்லி எதையெல்லாம் போகம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது அதெல்லாம் மகிழ்ச்சியா? உங்களுக்கு ஹாப்பினஸ் கோஷனாக காட்டப்படுவதெல்லாம் வெளியிலிருந்து வருவது. உண்மையான சந்தோஷம் நீங்கள் கண்டடைங்க. மனிதர்கள் தங்களுடைய சொந்த கனவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறான். மனிதர்கள் தங்கள் சொந்த உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறான். உங்களுடைய ஹாப்பினஸ் என்னங்கிறது நீங்க கண்டுபிடிங்க. கீப் அ பிரெயின் சேஃப், ரொம்ப பத்திரமான ப்ரீஷியஸாக வச்சு, மனசையும் மூளையும் சுத்தமா பத்திரமா வச்சுருவேன், சந்தோஷமா இருக்கு. தேவையில்லாத விஷயம் நமக்கு என்னெல்லாம் தெரியும். லைஃப்ல பெருசாக வர்றதுக்காக ஒரு கஷ்டமும் பட வேண்டியது கிடையாது. தப்பு பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்படுது. படிக்கிறது வச்சுங்களேன், ஒரு நீட்டாக ரூமில் உட்காந்துட்டு புக்கை திறந்து உட்காந்து படிச்சுக்கலாம். தப்பு பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, தெரியுமா இல்லையா? நம்ம ஒரு தப்பு பண்ணுறதுக்குள்ள ஈஸியாக பண்ணிட முடியுமா? ஒரு ஜன்னலில், வீட்டு ஜன்னல் பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் உட்காந்து படிக்கலாம். ஒரு ஹாஸ்டலில் ஜன்னல் பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் உட்காந்து சுகந்தமாக காற்று கண்ணில் படுற மாதிரி அமைதியாக படிக்கலாம். மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சிடலாம். நீங்கள் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமா? அப்போ உலகத்தில் ரொம்ப ஈஸி நல்லது பண்ணுறது தான். நல்லது பண்ணிட்டு போயிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. நல்லது பண்ணிட்டு போயிடுங்க. தப்பு பண்ணதுக்கு தான் நீங்கள் கூடுதலாக எஃபர்ட் எடுக்கணும். என்ன சின்ன பண்ண தண்ணி கொடுங்க. ஷீஸ் ஃபைன். ஏசியா? ஓகே. கீப் த ப்ராசஸ் பெட்டர். இது ஒரு குப்பை தொட்டி, குப்பரை கவிட்டு வைங்க. எது வேணுமோ அது மட்டும் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, கண்டதை பார்க்கறது, எதையோ ஒன்று இது பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? யாராவது குரங்கு பிடிக்கிறத பற்றி கேள்விப்பட்டீங்களா? படிச்சிருக்கீங்களா? நாங்கள் என்ன குரங்கு பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறீங்களா? குரங்கு பிடிக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், லைஃபோட ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம் அது. இந்த குரங்கு, பெரிய குரங்குலாம் டப்புன்னு கை நீட்டி பிடிச்சலாம் முடியாது, அடிச்சு போட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனுஷன் வாழ்க்கையில் பல விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை. இங்கே இது வைக்கிறதுக்கு ஒரு இடம் இதுதான். என்ன இருக்குன்னே கவனிக்கிறேன்னா லைஃப்ல தான் இருக்கிறா. புரிஞ்சு புரிஞ்சு முதவரிசையில் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. டீச்சர் ஒரு வார்த்தை, தம்பி மேலேயே இருக்கிறா, ஏன்டா புரிஞ்சு புரிஞ்சு அவங்களுக்கு அனுபவம். இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரங்கு எந்த இடத்துக்கு வந்து போய் கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க மரங்களில் ஏறி உட்காந்துவாங்க. குரங்கை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குரங்கு ரெகுலராக அந்த வரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பானை செஞ்சு வைப்பாங்க. அந்த பானை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர கனமாக இருக்கும், தூக்கிட்டு ஓட முடியாது, உடைக்கலாம் முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபேமாக செஞ்சுருப்பாங்க. அதோடைய வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும், கையை சும்மா எப்படிலாம் விட முடியாது. நம்ம லேடிஸ்லாம் வளைவி விடுவாங்க, அது மாதிரி கையை எப்படி வச்சு அப்படி தான் கையை குறுக்கி தான் உள்ளே விட முடியும். அது மாதிரி ஒரு சிறிய வாய் கொண்ட மிக அகலமான ரொம்ப வெயிட்டான உடைக்க முடியாத ஒரு பானையை செஞ்சுட்டு அதுக்குள்ள பொரி உருண்டை, இழந்த வடை, எண்ணெய் பதார்த்தங்கள், வாசனையாக வரக்கூடிய எல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா ஸ்மெல்லை பார்த்தோன்னே தலைவர் டப்புன்னு வருவாப்புல. நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு பிடிச்சாலாம் குரங்கு பிடிக்கும், குரங்கு பிடிச்சாலாம் நமக்கும் பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை வச்சுக்கிட்டு அங்கே குரங்கு வரும். வந்த உடனே என்ன பண்ணோம், டபக்குன்னு கையை அப்படியே, சின்ன வாயாக இருக்குல்ல, கையை இப்படி சுருக்கி படக்குன்னு போயிட்டு நம்ம பஃபேல போனோடனே 6 பீஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கோம்ல, அது மாதிரி கையில் மாற்ற பெருசாக இருக்க பொரி உருண்டை, எள்ளு உருண்டை, கடல உருண்டை இவ்வளோ அள்ளிட்டு இப்போ கையை வெளியில் எடுக்கும். வாய் சின்ன வாய், இப்போ கை பெருசாகி போச்சு. கை எப்படி விட்டுச்சுல, இப்போ கை இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இழுக்கும். ஐயோ இதெல்லாம் இருக்கு, இழுக்கும். பானையிலிருந்து கை வெளியில் வராது, கத்த ஆரம்பிக்கும். சரி பானையோடு இழுத்துட்டு போயிடுன்னு என்ன பண்ணும், கஷ்டப்பட்டு பானை இழுக்க ட்ரை பண்ணும். பானை வராது, ஏன்னா பானை ரொம்ப ஹெவியாக செஞ்சுருக்காங்க. அதோட கையில் இந்த மணிக்கட்டெல்லாம் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சு. பட்டு பட்டு பட்டுன்னு அந்த காலால் இன்னொரு கையால் வேக வேகமாக அந்த பானை அடைச்சி ஒடிச்சு அதை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சது பண்ணும். கால் அடிபடும், கை அடிபடும், ஒழிய பானை உடையவே உடையாது. கத்துன்னு கத்தும். பாவம் அந்த குரங்கு கையில் வச்சிருக்கிறது தேவையில்லாத பொரி உருண்டை, கடல உருண்டை, இழந்த வடை, அந்த முறுக்கெல்லாம் போட்டுட்டா கை சின்னதாயிரும், கை வெளியில் வந்துடும், நம்ம தப்பிச்சிடலான்னு அதுக்கு தெரியாது. கையில் வச்சிருக்க தேவையில்லாத பொரி உருண்டை, லொட்டு லுசுக்கெல்லாம் போட்டால் கை சின்னதாயிரும், கை வெளியில் வந்துடும், நம்ம தப்பிச்சிடலான்னு யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளவுதான். தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில வந்துருன்னு பாவம் குரங்குக்கு தெரியாது. தேவையில்லாத விட்டுட்டா ஜெயிச்சிடலான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லைஃப் அவ்வளவுதான். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விட்டாலே தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து விடும், அவ்வளவுதான். ஆனா தேவையில்லாத விஷயத்தை விடுறதுக்கு தான் ஒரு மைண்ட் வரும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
தேவையில்லாத விஷயங்கள் எப்படி சார் விடுவது? ஆசையா இருக்காதா மனுஷனுக்கு? நீங்க என்ன அநியாயத்துக்கு பேசுறீங்க, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. தேவையில்லாத விஷயங்களை விடணும்னா அதை செய்ய வேண்டிய நேரத்துல தேவையான நல்ல விஷயத்தை ஃபிட் பண்ணிடணும், அவ்வளவுதான். அதை விட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? இந்த பேட் திங்க நீங்க ஸ்வாப் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பிடித்த ஒன்றை ஸ்வாப் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸை ஸ்வாப் பண்ணுங்க, ஜிம்முக்கு போறத ஸ்வாப் பண்ணுங்க, நண்பர்களோடு பேசி கொண்டு ஸ்வாப் பண்ணுங்க, யாராவது ஒரு பொண்ணுக்கு கவிதை எழுதி கொடுங்க, ஸ்வாப் பண்ணுங்க. அந்த பெண் அழகா இருந்தாலும் கூட பேசிட்டு இருங்க, அந்த பையன் அழகா இருந்தாலும் கூட பேசிட்டு இருங்க, நத்திங் நாட் பேட். ஆனா தேவையில்லாத விஷயம் தப்புன்னு உங்களுக்கு ஒன்று தெரியல, அதை ஸ்வாப் பண்ண பாருங்க, அதை பழகுங்க. தட்ஸ் a practical way to come out from the bad things because which is available. Addiction and intoxication is a core issue. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பேசல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இட் இஸ் அ டேபு அப்படி வெளிப்படையாக பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிற டைப் தான். ஐ ஹவ் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கைஸ் இல்லையா? ஒரு டெலிவிஷன் ஆங்கரை சார் அப்படிம்பாங்க, ஹலோ சார் அப்படிம்பாங்க, ஹலோம்பாங்க. என்ன மட்டும்தான் பார்க்குற பூரா பேரும் அண்ணேன்னு வாயார கூப்பிடுறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் எல்லா ரைட்ஸும் இருக்கு, பயப்படாமல் பேசுவேன். நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பேசுவேன். நம்ம பேசுகிறப்ப சில பேருக்கு சங்கடம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். நம்ம பேச்சு எப்போயுமே அப்படிதான், கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறமா வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப அண்ணன் கரெக்டாக தாண்டா சொன்னா அப்படின்னு தோணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. ஸோ தட் ஐ ஹவ் ஆல் த ரைட் டு டெல் யூ த ஃபேக்ட்ஸ். நோ அடிக்ஷன், நோ இன்டாக்சிகேஷன். சாப்பிட்டு வாதி கூப்பிட்டு போய் நோ ட்ரை பண்ணாது. டோன்ட் ட்ரை யுவர் வாக் விச் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். எல்லா இடங்களிலும் அது அதிகமாக கிடைப்பதாக பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ரைட்டு தானே? ஒரு தடவை ட்ரை பண்ணணும், தேவையில்லாத. நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு 1000 அற்புதமான விஷயம் இருக்குது. வேர்ல்ட் இஸ் வெரி பிகா. ஒரு இன்ஜினியரிங் படித்தவன் சிவில் படித்தவன் சிவில் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு காலகட்டம் இருந்தது. ட்ரிபிள் படிக்கிறவன் ட்ரிபிள் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு காலகட்டம். மேனேஜ்மெண்ட் இருக்கிறவன் டைம் க்ளூட்சன் ஓடானாலையும் ப்ரூக்சன் சால்ட்டையும் மாஸ்லோ தியரியும் எக்ஸ்ஒய் தியரி மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தாங்கிற காலகட்டம் போயிடுச்சு. உங்கள் படிப்பை தாண்டி கற்றுக்கொள்வதற்கு 1000 விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு கொட்டி கிடக்கும் இல்லையா? இன்டர்நெட் வழியாக சோசியல் மீடியா வழியாக உட்கார்ந்த இடத்துலேருந்தே பல்வேறு விஷயங்கள் கற்றுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். நீங்கள் படிச்சிருக்க விஷயத்தில் அடுத்த இடத்துக்கு போகலாம். மீடியா கற்றுக்கலாம், யூடியூப்லேருந்து வேறு எதுவும் ஒன்றை கற்றுக்கலாம், நண்பர்கள் பேசி குரூப் டிஸ்கஷன் நடத்தலாம். என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் டு ரீப்ளேஸ் த பேட் திங்ஸ் அவைலபிள். Don't get into any addiction or intoxication. எதுலையுமே அடிக்ஷன் வேண்டாம். படிப்பில் கூட அடிக்ஷன் வேண்டாம். தேவையான அளவு படி. படிப்பில் கூட அடிக்ஷன் வேண்டாம். நீங்க அடிக்ட் ஆக ஆக வீக் ஆவீங்க. வீக் ஆக ஆக அன்னெசரி டிபெண்டன்சி வரும். அன்னெசரி டிபெண்டன்சி சம்பந்தம் இல்லாதோட போறப்ப அவன் காலி பண்ணிடுவான். நான் இது சொல்றது எல்லாத்தையும் அவன் இவன் அடிக்கடி சொல்றதுனால அது பசங்களுக்கு மட்டும் போறதுன்னு நீங்க நினைக்க கூடாது. இட் அப்ளைஸ் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், போத் ஆஃப் யூ. எல்லாரையும் தான் சொல்றேன். It applies to both boys and girls. ஒரு நேக் அக்ரிடிடேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கல்லூரிக்குள்ள இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க தாய் தந்தை அதற்காக என்னென்ன பிள்ளைகளை கொடுத்துருப்பார்கள்னு உங்களால் யோசிக்க முடியுதா? உங்க அப்பா அம்மா உங்களை மாதிரியான ஒரு லாவிஷான லைஃப் ஸ்டைலை பார்த்துருக்காங்களா இது வரைக்கும்? ஒரு வீட்டுக்குள்ள போய் உங்களுடைய அங்க இருக்க கபோர்டை நீங்க திறந்து பார்த்துருங்க, தெரிஞ்சிடும் அப்பாவோட அலமாரி எது, பிள்ளையோட அலமாரி எதுன்னு தானா தெரிஞ்சு. சரியா அயன் பண்ணப்படாத போட்ட சட்டையே ஹேங்கர்ல திரும்ப மாட்டி மறுநாளும் அப்பா அதே சட்டையை போட்டுட்டே போயிட்டே இருப்பார். 3 பேண்ட்டு, 4 கட்டம் போட்ட சட்டை, பிஞ்சு போன ஒரு செருப்பு, ஃபங்க்ஷன் போகிறது மட்டும் ஒரு செருப்பு. இவ்வளோதான் உங்கள் அப்பா வச்சிருக்கிற சொத்து. நகரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 4 ஷூ வச்சுருந்தா இன்னைக்கு நீங்களும் 2 ஷூ 3 ஷூ வச்சுருக்கீங்க. எத்தனை சட்டை வச்சுருக்கீங்க? இந்த ஓரியன்டேஷனுக்கு என்னென்ன எத்தனை ட்ரெஸ், காலேஜில் சேர்றதுக்காக புது துணி நம்மளால் வாங்க பிடிச்சிருக்காங்க, அம்மா அப்பா நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? தனக்கு கிடைக்காத எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையின் தியாகத்தில் இந்த படிப்பு வளர்ந்துருக்கிற. இட் இஸ் நாட் ஜஸ்ட் an easy job. It is a high time for you people to give them back. அப்பா அம்மாக்கு திரும்ப கொடுக்குறது நம்ம கையில் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. நீங்கள் வெற்றி அடைவது வழியாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி தான் தந்தைக்கான பேரானந்தம். அதுதான். அதை கொடுத்துட்டாலே வித்த முடிச்சு என் புள்ள அப்படின்னு அப்பா மார்தட்டி மார்க்கெட்லன்னு சொல்ல முடிஞ்சிருச்சுனாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். இட் இஸ் பாசிபிள். ஆனால் அது வெறும் ஹார்ட் ஒர்க்கில் பாசிபிள் இல்லை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போட்ட பிறகு இருக்கிற ஒரு நார்மல் பர்சனே போதும். மிகப்பெரிய வெற்றியாளராக மிகச்சிறந்த மனிதராக நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியான மனிதராக இருந்தாலே போதுமான. நாவலிங் பர்சன் வின்ஸ். டோன்ட் வரி வெதர் நீங்கள் கம்மியான மார்க் எடுத்தீங்க, கூடுதல் மார்க் எடுத்தீங்க, பார்டரில் அதெல்லாம் அப்புறம் நீங்கள் சரியான ஆளாக இருக்கீங்களா இல்லைங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போ எஜுகேஷன் இஸ் இன் இந்தியா இஸ் நாட் ஈஸி ஜோக். தமிழ்நாட்டை போன்ற ஒரு மாநிலத்தில் கல்வி என்பது மிக சாதாரணமாக கிடைக்கிற ஒரு பொருள் அல்ல. மற்ற அதனால இவ்வளவு பேர் கை தூக்குறீங்க. உங்க தலைமுறை ஒருத்தர் நீங்க தான் முதல் பிள்ளையா. உங்க தலைமுறைக்கு எத்தனை தலைமுறை நீங்க முதல் ஆனா கிராஜுவேட் ஆகுறீங்களா? 6ஆவது தலைமுறை 7ஆவது தலைமுறை யாருக்கு தெரியும்? என் வீட்டில் இங்கிலீஷ்ல இருக்கிறத பார்க்கறதே பார்க்காத ஒரு குடும்பத்திலிருந்து கூட நீங்க வந்திருக்கலாம். உங்கள் படிப்புக்காக வாங்கிய கடனுக்காக உங்கள் தந்தைகள் ஒளிந்து ஒளிந்து வெவ்வேறு தெருக்களில் வண்டியை ஓட்டிட்டு போற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல சோறு கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அம்மாக்கள் பசிக்கிறேன்னு போய் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்பாக்களோட ஹோட்டலுக்குலாம் போயிருக்கீங்களா என்னைக்காது? இல்லை வீட்டிலேயே கூட கவனிச்சிருக்கீங்களா?
அப்பாக்கள் பெரும்பாலும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. மிடில் கிளாஸ் யாராவது அப்பாக்களோட ஹோட்டலுக்கு போயிருந்தா கவனிச்சுப்பாரு. நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் அப்படிமா, அப்பாட்ட ஒரு சின்ன பட்ஜெட், 100 ரூபாய் 150 ரூபா 200 ரூபா ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாரு. போன உடனே சோளா பூரி தம்பி சொல்லிடுவான், தோசை வேணும்னு அம்மா யாரும் கேட்டுருவாங்க. பட்ஜெட்டுக்குள்ளே தான் அது வராது. வாங்கி வச்சிருக்கிற பணத்தில் அவ்வளோதான் முடியும். அப்பா எனக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு எனக்கு இது பிடிக்கலப்பான்னு மிச்சம் வச்சதை மட்டும் எடுத்துமா. வீட்டில் வாழைப்பழம் சீப்பு வாங்கி வச்சிருப்பாங்க. அழுகிற பழத்தை மட்டும் தான் அப்பாக்கள் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு அழுகிற பழம் தான் பிடிக்குன்னு போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நல்ல பழத்தை புள்ள சாப்பிடணும், சாகிற வரைக்கும் அழுகிற பழம் சாப்பிட்டுட்டு செத்து போற தந்தையின் தியாகத்தில் வளர்ந்து இருக்கிறது இந்த படிப்பு. இட் இஸ் நாட் an easy joke guys. It is not an easy joke. You are a resource. You are not an individual. You are not a number. You are not a name. You are a resource of this country. உலக நாடுகள் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன? You are the resource. World's youngest country. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்கள் திறமை எதை வெளிப்படுத்துகிறதோ அதை வைத்துதான் திறமைக்கு மரியாதை. ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஹ்தரி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஹ்தறி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஹ்தறி கல்லா தவர் முயுவ விளக்க உரை. அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவர், அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். கலைஞர் விளக்க உரை. ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்குமென அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள்.